காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் தற்போது செம்மணி விவகாரமானது, செம்மணி மனித புதைகுழி விவகாரமானது பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. நாளுக்கு நாள் ஆராயப்படுகின்ற தன்மை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று எலும்புக்கூடுகள் இல்லாட்டி எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்படுகின்றமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை அவதானிக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான மனித உரிமை மீறல் செயற்பாடு தீவிரமாக தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. தற்போது வரை செம்மணியில் 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஜாழ் நீதிமன்ற நீதவான், சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினரின் மேற்பார்வையில் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த யுத்த காலத்தின் போது காணாமல் போனவர்களின் தங்களின் உறவினர்கள் கூட இதில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டாலும் அது அவ்வாறு இருக்கக்கூடாது என உறவினர்கள் தவிக்கின்றனர். இதற்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சுமார் 16 வருடங்களாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் போராடி வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டு காணாமல் போன உறவுகளின் சங்க தலைவி செபஸ்டியன் தேவி பல விடயத்தை சொல்லியிருந்தார். எங்கள் உறவுகளையே கடத்தப்பட்டு சிறுவர்கள் குடும்பமாக கொடூரமாக கொலை செய்துவிட்டு, அதாவது படுகொலை செய்யப்பட்டு புதைத்திருக்கிறார்கள். இதனை நினைத்து பார்க்கையில் தங்களுடைய மன உளைச்சல் தங்களுடைய மனதுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தங்களுக்கு நாங்கள் பாரிய இழப்புகளுக்கு தாக்கங்களுக்கு தாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம். செம்மணி மனித படுகொலை புதைக்குழியில 1 வயது குழந்தை தொடக்கம் 15 வயது வரையான குழந்தைகள் குடும்பத்தோடு கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொம்மையுடன் விளையாடிய குழந்தைகளை கூட குடும்பத்துடன் கொலை செய்திருக்கிறார்கள் என அகழ்வு பணியின் போது தெரிய வந்திருப்பதுடன் மனதை உருக்கும் அதிர்ச்சி சம்பவங்களும் காணப்படுகின்றது. எங்களுக்கான நீதியை சர்வதேசம் நாம் பெற்றுத்தர வேண்டும் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட உறவுகளை கொன்று குவித்திருக்கிறார்கள். இதனால் இதை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு சர்வதேச விசாரணைகள் ஆய்வுகள் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இல்லாது போனால் தொடர்ந்து தமிழர்களை அழிக்க முற்படுவார்கள். எனவே இதுதான் நீதி மறுக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்றோம். இதற்கான நியாயத்தை பெற்றுத்தர சர்வதேசமே முன்வர வேண்டும் என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். இவ்வாறான நிலையில் அண்மையில் குறித்த பகுதிக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வோல்கர் டர்க் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தியதையும் மக்களை சந்தித்து நீதியை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்திருந்தார். திருகோணமலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதியமைச்சருமான அப்துல்லா மக்ரூப் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வருகையின் போது நீண்ட காலமாக புரியோடி போய் கிடக்கின்ற செம்மணி படுகொலை சம்பந்தமாக தமிழர் தலைமைகள் விரிவாக பேசிய போதும் அவர் நாட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது சொல்லி இருக்கின்ற அறிக்கை அவ்வளவு ஆரோக்கியமானதாக அல்ல என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இஸ்ரேலிய கொடுங்கோளர்களால் சிறு குழந்தைகளும் பெண்களும் மருத்துவமனை தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கின்ற போதும் அது தொடர்பில் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத ஒரு ஆணையாளரால் செம்மணி தொடர்பான தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே நவநீதன் பிள்ளை செம்மணி தொடர்பாகவும் நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாகவும் மற்றும் அதன் உண்மைத்தன்மை தொடர்பாகவும் மிக விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலியர்கள் காசா மக்கள் கொல்லப்படுவதை இவர்களால் கண்டிக்கவோ அறிக்கையிடவோ முடியாத போது எவ்வாறு செம்மணிக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தை மக்ரூப் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி அகழ்வுகள் காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு மிகுந்த சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. இது தங்களை நியாயம் கேட்க விடுங்கள் என்ற புலம்பலாக தமிழர்களின் மனதில் பதியப்பட்டிருப்பதோடு தமிழ் மக்களுடைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை முற்றிலும் சிதைத்துள்ளதுடன் தற்போதைய அனுரகுமார அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இழக்க வைத்திருக்கிறது. இந்த விவகாரம் தமிழர் இனத்துக்கு எதிராக திட்டமிட்ட தாக்குதல்களால பல அமைப்புகளால் கண்டிக்கப்பட்டது. அரசின் நடவடிக்கைகள் அல்லது நடவடிக்கையின்மை இதனை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் மற்றும் இனவரைக்கு நேரடியாக அமைதி அளிக்கின்ற ஒரு நிலைமை என்பதையும் வலியுறுத்தி இருக்குது. இது அரசியல் உரையாடல்களில் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பரவலாக்கி இருக்கின்றது. புதைக்குழிகளில் மனித எச்சங்களை அகழ்வுகள் வழியாக பெறப்பட்டாலும் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெறவில்லை. குற்றவாளிகள் அடையாளம் காணப்படாமலும் நீதி வழங்கப்படாமலும் இருப்பது இலங்கை சட்டத்தின் மீது
கேள்விக்குறியாகவே உள்ளதுடன் நீதி என்பது மட்டுமல்ல அது நிகழ வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு எதிராக அமைந்துள்ளதை அறிய முடியுது. இது குறித்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களான திருகோணமலையைச் சேர்ந்த கோகிலா தேவி பல விடயத்தை சொல்லியிருந்தார். செம்மணி 2ஆம் கட்ட அகழ்வு பணியில் 7வது நாளில் 2 சிறு பிஞ்சு குழந்தைகளின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. எந்த ஒரு நாட்டிலும் மனித உரிமைகள் மீறலை இப்படி இல்லாத நிலையில் இங்கு மட்டும் சிறுவர்களின் எச்சங்கள் தான் என்பதற்கு யுனிசெஃப் பை மற்றும் கைப்பொம்மை ஆதாரங்களாக இருக்குது. எனவே சர்வதேச நீதி மூலமாக இதுக்கான நீதியை எங்கள் மக்களுக்கு நிலைநாட்டுங்கள் என்று சொல்லியிருந்தார். இதுக்கான தீர்வு வேண்டும், நீதி தேவை பற்றி இலங்கை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பேசப்பட்டு வந்தாலும் ஐக்கிய நாடுகள் மற்றும் பல சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் செம்மணியின் கீழ் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை இனப்படுகொலைக்கு சான்றாக பார்க்கின்றன. ஜெனிவா நாடுகளில் இது மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டாக பயன்படுத்தப்பட்டதுடன் 2025 மீண்டும் அகழ்வுகள் நடைபெற ஆரம்பித்ததும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் அதிகாரி செம்மணியில் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இது சர்வதேச களத்தை மீண்டும் ஈர்த்தது என்பதை அண்மையில் இடம்பெற்ற அவரது ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. இந்த சம்பவம் இலங்கையில் சட்ட மருத்துவம், அகழ்வியல் மற்றும் அடையாளம் காணும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய இடத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு இது நீதிக்கான செயற்கையாக மட்டுமல்லாமல் அறிவியல் ஆய்வுகளுக்கும் வழிகாட்டியானது. செம்மணி மனித புதைகுழி என்பது ஒரு வரலாற்று சிந்தனை அல்ல, அது ஒரு சமூகத்துடனான உணர்வுடன் தொடர்பு பட்டிருக்குது. இது சமூக நீதி, இன ஒற்றுமை, மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவைகளை வலியுறுத்தி இருப்பதோடு கடந்த காலத்தின் அவலங்களை மறந்துவிடாமல் அதிலிருந்து எதிர்காலத்தை நோக்கி செல்லும் சமூக விழிப்புணர்வை உருவாக்கியது வழியாக இத்தகைய சம்பவங்களை புரிந்து கொள்வது அவசியமாகின்றது. பல்வேறு சமூக மக்கள் இயக்கங்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அணையா விளக்கு போன்ற நிகழ்வுகள் ஊடாக அந்த போராட்டம் ஊடாக நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறார்கள். இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான மனித உரிமை மீறல் சம்பவங்களில் இந்த சம்பவம் ஒன்றாகும். இது 1990களில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றதாக கூறப்படும் இராணுவ தாக்குதல்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இவ்வாறான நிலையில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இதுபோன்ற புதைகுழிகள் பல இடங்களில் இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து கவலை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். ஆனாலும் 20க்கு மேற்பட்ட மனித புதைகுழிகள் வடக்கு கிழக்கில் உள்ள பகுதிகளில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை அவசியம் என்பதோடு பல தமிழ் சமூகங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அறிக்கைகள் தெரிவிப்பது போல இலங்கையின் உள்ளக அமைப்புகள் உண்மையான நீதியை வழங்காத நிலை ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச நீதிமன்றம் அல்லது விசாரணை அமைப்பே வழி என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக செம்மணியில் நீதி கிடைக்காவிட்டால் அந்த அடையாளமே சிதைவடையும், அத்தோடு நியாயம் கிடைக்காவிட்டால் வரலாறு மீண்டும் இருண்ட காலத்தை சந்தேகம். இந்த புதைகுழியின் உரிய விசாரணை நடக்காமை எதிர்காலத்தில் இதே போன்று மீண்டும் தவறு நிகழக்கூடும் என்பதை குறிக்கிறது. எனவே இது ஒரு புதிய சமூக பாதுகாப்பு நிலைக்கு அடித்தளம் அமைக்க வேண்டும். செம்மணி தொடர்பாக சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்தலாம் என விமர்சனம் செய்யலாம். ஆனால் உண்மையில் இது மனிதாபிமானம் சார்ந்தது. காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு நீதியும் அமைதியும் வேண்டியது தவிர வேறு நோக்கம் இல்லை. இதனால் தமிழர் தாயகத்தில் குறிப்பாக வடக்கு மக்களின் உணர்வுகளை மதித்து ஆளும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதையும் தாண்டி செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தி தமிழ் அமைப்புகள் இணைந்து ஐக்கிய ராஜ்ஜியத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகருக்கு முன்னால் வெகுசன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள போதிலும் இது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகிறது. இன அழிப்புக்கு ஆதரவாக இந்த குற்றச்செயல்களுக்கான காரணமோ அதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இது போன்ற மனித புதைகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு குரலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி விடயத்துக்கு ஒளிபாய்ச்சிடப்படல் வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமைந்திருந்தது. செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அதிக அளவில் பொதுமக்களை இணைத்துக் கொண்டனர். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்து இந்து மைதானத்தில்
யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தீந்து மயானத்தில் மனித புதிகளை அகழ்வு இடம்பெறும் பகுதியை சூழ நேற்றைய தினம் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளின் போது எம்புக்கூட்டு தொகுதிகள் எச்சங்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி சிந்து பாத்தீந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதிகுழி தொடர்பாக 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 11வது நாளாக நேற்றைய நாளிலும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது மனித புதிகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியை சூழ உள்ள இடத்தில் சிரமதான பணிகள் இடம்பெற்றன. மனித புதிகுழி அகழ்வு இடம்பெறும் குழிகளுக்குள் மழைநீர் தேங்காது வெளியேற்றுவதற்கான முன்னேற்பாடாக இந்த இயந்திரத்தின் மூலம் குழிகளும் கிண்டப்பட்டன. அந்த குழிகளும் மனித எம்பு எச்சங்களும் அந்த குழிகளுக்குள் அடையாளம் காணப்பட்டிருந்தது. இது தொடர்பான ஆய்வுப் பணிகள் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் வேறு புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோபதேவினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதிகள் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்கள் ஆகியோரின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த 2ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தது. அந்த அகழ்வு பணியின் போது கடந்த 4ஆம் தேதி அந்த அகழ்வின் போது சிறுமியின் ஆடை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற அகழ்வில் மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்டது. எனினும் நேற்றைய அரை நாள் மாத்திரமே அகழ்வு பணி இடம்பெற்றதால் அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கை இடம்பெறவில்லை. இன்று குறித்த பகுதியிலும் அகழ்வு பணி தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய அரை நாள் அகழ்வின் போது 2 எம்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருந்தன. அதுக்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 47 மனித எம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இதுவரை 44 எம்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த இடத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக செம்மணி புதைகுழி சார்ந்து பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசுக்கு. அதையும் தாண்டி பல நாடுகளிலும் செம்மணி மனித புதைகுழி சார்ந்து அதுக்கான ஒரு நீதி வேண்டும் என்பது தொடர்பாக போராட்டங்களை நடத்துகின்றார்கள். இதே போன்று நேற்று நாளிலும் தமிழகத்தில் மதுரை மேலூரில் வந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி சார்பாக. இதையும் விட பல முக்கியத்தவர்கள் இல்லாட்டி பிரமுகர்கள் இல்லாட்டி பிரபலங்கள் கூட கருத்துக்களை முன்வைக்கின்ற நிலைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் செம்மணி மனித புதைகுழிக்கான நீதி கிடைக்கப்படும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.